நிலைகளில் யோனாவின் நிலையை பார்க்க முடியும். ஒன்று, கப்பலில் யோனா, கப்பலில் யோனா. ரெண்டாவது, மீனின் வயிற்றுக்குள்ளே யோனா, மீனின் வயிற்றுக்குள்ளே 3 நாட்கள் யோனா. நாலாவது, கரையில் யோனா, கரையில் யோனா. கர்த்தர் நல்லவர். இந்த 3 நிலையில இந்த நடுவில் இருக்கக்கூடிய நிலை ரொம்ப கஷ்டமான ஒரு நிலை, ரொம்ப நெருக்கமான ஒரு நிலை, ரொம்ப பாடுகள் உள்ள ஒரு நிலை. அதை 2வது அதிகாரத்தில் அவர் சொல்லுவார், அவர் பட்ட கஷ்டத்தை. அப்படிப்பட்ட ஒரு நிலை நம்முடைய வாழ்க்கையில் இந்த இடைப்பட்ட நிலை, நெருக்கம், கஷ்டம், வியாதி, போராட்டம், பிரச்சனை, மரண பயம், இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் ஏன் வருகிறது அப்படின்னா, தேவன் மேலே எந்த மிஸ்டேக்கும் கிடையாது பிரதர். நம்ம தேவனுடைய வார்த்தை நமக்கு வரும் பொழுது அதை சரியாக நம்ம நிறைவேற்றி விட்டோம்னா அந்த முதல் நிலையிலிருந்து அந்த கடை நிலைக்கு போயிடலாம். கப்பலில் ஏறி கரைக்கு போயிருக்கலாம். நினிவே பட்டணத்தில் போய் ஜம்முன்னு ஊழியத்தை செஞ்சுருக்கலாம். ஆனால் இந்த யோனா பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தையை தள்ளிட்டு தன்னுடைய நினைவுகளினால நினிவேவுக்கு போகிறத விட்டுட்டு தர்சிசுக்கு கப்பல் ஏறினதுனால தான் மீனின் வயிற்றுக்குள்ளே யோனா. கஷ்டத்துக்கு காரணம் பிரதர், நீங்கள் கஷ்டப்படுறீங்கன்னா கடன்லையோ வியாதியிலையோ குடும்ப பிரச்சனைகள்லையோ கஷ்டப்படுறீங்கன்னா, நெருக்கத்தை சந்திக்கிறீங்கன்னா அதுக்கும் தேவனுக்கும் சம்பந்தம் கிடையாது. அதுக்கும் தேவனுக்கும் சம்பந்தம் கிடையாது. நீங்கள் தான் ஆண்டவர் உங்களுக்கு காண்பித்த அந்த பாதையில் நடக்காததுனால, ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த அந்த வார்த்தையை நீங்கள் தள்ளினதுனால தான் இந்த 2வது நிலைக்குள்ளே போயிட்டீங்க. ஆனாலும் தேவன் உங்களை மறக்கலை, ஆனாலும் தேவன் உங்களை கைவிடலை, உங்களை நினைக்கிறவராகத்தான் இருக்கிறார். இந்த கஷ்டத்தின் மத்தியிலையும், இந்த பாடுகள் மத்தியிலையும், இந்த போராட்டங்கள் மத்தியிலையும், இந்த நெருக்கத்தின் மத்தியிலையும், இந்த மரண போராட்டங்களின் மத்தியிலையும் கர்த்தர் உங்களை அற்புதம் செய்து கரைக்கு கொண்டு வருகிறார்.